சிந்து பைரவியின் பிரமும் இந்த இடத்துல பைரவி அவங்களுடைய அத்தைக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அதை ஆறுமுகம் தெரிஞ்சுக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பைரவி. எதுக்காக இந்த வீட்டில் இருக்கன்றாங்க. என் அம்மாக்காக தானே இந்த வீட்டில் இருக்கன்றாங்க. என்னது உன் அம்மாக்காகவா? ஆமான்றாங்க. ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அதுக்காக இருக்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? பின்ன எதுக்காக நீ அம்மாவை இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிற? நீ அம்மாவை இந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஆளே இல்லை. ஆனால் நீ இந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கிறத பார்த்தா காரணம் இல்லாத இருக்காதுன்றாங்க. இதுல போய் என்ன காரணம்? அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லைன்றாங்க. என்கிட்ட அவன் நடிக்கிற, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுன்றாங்க. சீக்கிரமா நீ எதனால என் அம்மாவை இப்படி பார்த்துக்கிறன்றத கண்டுபிடிச்சு ஆகுவன்னு ஆறுமுகம் சொல்லிட்டு போறாங்க. இவனுக்கு கிட்டத்தட்ட பாதி உண்மை தெரிஞ்சிடுச்சு. முழுசா எல்லா உண்மை தெரிஞ்சா இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலன்ற மாதிரி பைரவி பயந்து போயிருக்காங்க. என்ன பண்றது, எப்படியாச்சும் இந்த விஷயத்த நம்மளுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கலான்னு பார்த்தா, ஆனா இவன் அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு எல்லா உண்மைகளுமே கண்டுபிடிக்கிறானே, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலியே அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க பைரவி. பைரவி எப்படி ஆறுமுகத்திலிருந்து தப்பிக்க போறாங்க, ஆறுமுகம் பைரவியுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறாங்களான்ட்டெல்லாம் அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.